பாரதி ராஜாவிற்கும் பாலாவிற்குமான குற்ற பரம்பரை பட விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாலா, பாரதி ராஜா மற்றும் ரத்னகுமாருக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இது பற்றி பேசிய விவரம்: இந்த விஷயத்தில் நான் மிகவும் காயப்பட்டிருக்கின்றேன். கூட்டாஞ்சோறு என்று வேல் ராமமூர்த்தி எழுதிய கதை அடுத்த பதிப்பில் குற்றப்பரம்பரை என்று வெளியானது. அந்த கதையின் ஒரு விஷயத்தை நான் திரைக்கதையாக்கி படமாக எடுக்கப் போகிறேன். ஆனால் பாரதி ராஜா, ரத்னகுமார் கூட்டணி எடுப்பது நடந்த வரலாறு. நீங்கள் வரலாற்றை எடுக்கின்றீர்கள், நான் கதையை படமாக எடுக்கிறேன். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை யார் வேண்டுமானாலும் படமாக எடுக்கலாம். அப்படி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் செய்கின்றீர்கள். ஆனால் நான் செய்வது வேறு, கதையை படமாக்குவது. ஏற்கனவே இது சம்பந்தமாக பாரதி ராஜா என்னிடம் பேசிய போதே நான் குற்ற பரம்பரை வரலாற்றை படமாக எடுக்கவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகும் பாரதி ராஜா என் எச்சிலை பாலா திங்க மாட்டான் என்று நினைக்கிறேன் என்று பேட்டி கொடுத்துள்ளார். போன வாரம் தனஞ்சயன் என்னை அழைத்து குற்ற பரம்பரை படத்திற்கு பாரதி ராஜா பூஜை போடுகிறார் என்று கூறிய போது கூட, என்னை அழைத்தால் நானும் பூஜைக்கு நிச்சயம் வருவேன் என்றுதான் தனஞ்சயனிடம் கூறினேன். 2 விஷயங்கள் சொல்லிக் கொள்கின்றேன். அவர்கள் எடுப்பது வேறு, நான் எடுப்பது வேறு. என் படத்தின் பெயர் குற்ற பரம்பரை அல்ல. படத்திற்கு வேறு பெயர் வைக்கப் போகின்றோம். 2வது, இந்த பிரஸ் மீட்டின் மூலம் பாரதி ராஜாவிற்கும் ரத்னகுமாருக்கும் எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் உங்கள் படத்தை எடுங்கள், நான் என் படத்தை எடுக்கின்றேன். இதற்கிடையில் என்னை காயப்படுத்துவது உங்களுக்கு நல்லதல்ல. மேற்கொண்டும் எதுவும் என்னை பற்றியோ என் படத்தை பற்றியோ பேசாதீர்கள் என்று பாலா தெரிவித்துள்ளார்.